அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா 2, 3 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் டைரக்டா எடிட்டோரியல் பேஜ் போயிரலாம். ஸோ சமீபத்தில வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் அவார்ட்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு வந்து செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அவார்ட்ஸ், நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதாவது முன்னாடி பார்த்தோம்னா, சயின்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு கீழ நெறைய அவார்ட்ஸ் வந்து வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு ஹெட்டிங்க்கு கீழ குடுக்கணும். ஒரே ஒரு அம்பர்லா கீழ குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படிங்கிற அவார்ட வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுல என்னென்ன டைப் ஆஃப் அவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விக்யான் ரத்னா அப்படிங்கிற அவார்டு இருக்கு. அதுதான் கோவிந்தன் பத்மநாபனுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. விக்யான் ரத்னா அவார்டு. அடுத்ததா பார்த்தோம்னா, அ விக்யான் ஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு. கரெக்ட்டா? விக்யான் ஸ்ரீ. அடுத்தது விக்யான் யுவ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து 45 வரைக்கும். ஏஜ் 45 ஓகேங்களா? அடுத்தது வந்து விக்யான் யுவா ஸ்வாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு எஸ்எஸ்பி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸ்வாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விக்யான் டீம் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. விக்யான் டீம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு சந்திராயன் 3க்கு வந்து அந்த டீமுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. யுவா அவார்டு ஒரு 18 பேருக்கும், இது ஒரு 13 பேருக்கும், விக்யான் ரத்னா கோவிந்தன் பத்மநாபன் தமிழ்நாட்ட சேர்ந்தவருக்கும் குடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ, இந்த அவார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, டோட்டல் கவுண்ட் ஒரு வருஷத்துல எவ்வளோ பேருக்கு நேஷனல் சயன்ஸ் அவார்ட்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, டோட்டல் கவுண்ட் 56 பேருக்கு மட்டும் தான் குடுக்கணும். அந்த 4 கேட்டகரிலயும் சேர்த்து 56 பேருக்கு மட்டும் தான் அவார்ட் குடுக்கணும். இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னு பார்த்தோம்னா, ஹெட்டிங்ல பெர்ஃபங்க்ஷரி பெனேகா அப்டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன் த சென்ஸ் நமக்கு நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தோம்னா எத நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெசிலிட்டீஸ தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? சயன்டிஃபிக் கம்யூனிட்டி ஃபெசிலிட்டீஸ தேடி போயிட்டு இருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ நெறைய தீசிஸ், பேப்பர் பிரசன்டேஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதர் எக்கானமிஸ் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்க்கு சைனா, அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸோட தான் நம்ப கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ப போட்டி போடுறதெல்லாம் இந்த மாதிரியான நாடுகள் கூட தான். இவங்கலாம் பார்த்தோம்னா, சயன்டிஃபிக்கலி வெல் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸா இருக்காங்க. நெறையா நோபல் பரிசுகள்லாம் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நெறைய ஆ புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான நாடுகள்ட்ட இருந்தா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் சைனா கிட்ட இருந்து தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் அவங்க கிட்ட அதிகமான ஒரு கண்டுபிடிப்புகள் இருக்கு. நம்மகிட்ட கம்மியான கண்டுபிடிப்புகள் இருக்கு. நம்மகிட்ட சயின்டிஃபிக்கா நெறைய பேர் வந்து இருக்காங்க. சயின்டிஸ்ட் அப்படின்ற நெறைய பேர் இருக்காங்க. ஆனா கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட ஃபெசிலிட்டீஸ் கம்மியா இருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் கம்மியா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இதெல்லாம் கம்மியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபெசிலிட்டீஸ் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டீஸ்லாம் இந்த கண்ட்ரீஸ் புரொவைட் பண்றாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் இங்க போய் அங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த மாதிரியான நாடுகள் சைனா, யுஎஸ்ஏ, பிரிட்டன் இவங்கலாம் பார்த்தோம்னா, ஸ்பெண்டிங் ஓகேங்களா? எவ்வளோ தொகைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்காக, சயின்ஸுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஜிடிபில ஒரு 4% 5% அப்படி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப ஜிடிபில 0. அதாவது 1%க்கும் கீழ தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறப்போ. 1% அதோட கம்மியா தான் இருக்கு. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில இந்தியாவோட கமிட்மெண்ட் அப்படிங்கிறது. இந்தியா எவ்வளோ ஃபண்டிங் குடுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்ப ஃபண்டிங் அப்படிங்கிறது இருந்தா தான் ஃபெசிலிட்டீஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். புது புது எக்யூப்மென்ட்ஸ வாங்க முடியும். புது புது ஃபீல்டுல அவங்கனால நெறைய இன்வால்வ்டா ஒரு ரிசர்ச்ச வந்து நம்மனால பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே சயின்டிஸ்ட்ஸ்ன்னு அவார்ட் குடுக்குறதெல்லாம் ஓகே தான். ஆனா, சயின்டிஸ்ட்க்கு அவார்ட் தேவையில்ல. சயின்டிஸ்ட் வந்து அவார்ட் குடுக்குறது ஓகே. ஆனா, சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்டின்னா, நெறைய ஃபெசிலிட்டீஸும், கவர்ன்மென்ட்டோட சப்போர்ட்டும், ஃபண்டிங்கும் தான் வேணும் அப்டிங்கிறது தான் அவங்களோட இந்த ஆர்டிக்கிளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. சயின்டிஸ்ட்க்கு அவார்ட் ஓகே தான். வாட் சயின்டிஸ்ட் நீட் அப்டின்னு பார்த்தோம்னா, தே நீட்ஸ் ஃபெசிலிட்டீஸ், கவர்ன்மென்ட் சப்போர்ட் அண்ட் தென் ஃபண்டிங். இதுதான் வந்து முக்கியமா எதிர்பார்க்குறாங்க. அப்பதான் இந்தியா வந்து எக்கனாமிக்கலி இந்த நாடுகளோட போட்டி போட முடியும். ஓகேங்களா? மிலிட்டரி வைஸ் கூட போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சயன்டிஃபிக்கலி போட்டி போட முடியாது. இந்த சயன்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ஒரு போட்டி. அந்த போட்டியில இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. எப்படி?
நம்ம ஒலிம்பிக்ல எப்படி பின்தங்கி இருக்கோமோ, அதே மாரி தான் நோபல் பரிசுகள் வாங்குறதுலயும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். எப்பயாவது எங்கேயாச்சும் யாராவது ரேரா வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி சயின்டிஃபிக்கலி ஒரு நேஷன் அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு இந்த 3 விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்ப எப்படி எடுத்துக்கலாம் இந்த ஆர்டிகிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ இந்தியால சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி மத்த நாடுகளோட கம்பேர் பண்ற அளவுக்கு குரோத் கம்மியா இருக்கு. அதற்கான ரீசன்ஸ லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் இல்ல, ஃபண்டிங் இல்ல, ப்ராப்பர் கவர்ன்மென்ட் சப்போர்ட் இல்லாம இருக்கிறது. ஆ அடுத்தது வந்து வேரியஸ் ஃபீல்டுல நம்ம பீப்பிள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாம இருக்கிறது. பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம சயின்டிஸ்ட்லாம் வெளிநாடுகளுக்கு போறது. ப்ராப்பர் கொலாபரேஷன் அப்படிங்கிறது இல்லாம இருக்குது. இப்ப சயின்டிஸ்ட்லாம் இப்ப நோபல் பிரைஸ் வாங்குறவங்களே பார்த்தீங்கன்னா, அ ஒரே ஒரு இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல ஒரு டைம் நோபல் பிரைஸ் வந்துருச்சு. இந்த கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயத்துக்கு வாங்குன நோபல் பிரைஸ் ஒரு 3 பேர் வாங்கியிருப்பாங்க. 3 பேருமே வெவ்வேறு நாடுகள சேர்ந்தவங்க. பட் அவங்க கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான கொலாபரேஷன ப்ரமோட் பண்ண நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொண்டு வரல. இண்டஸ்ட்ரியும் அகாடமிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயத்த அகாடமிக்ஸ் 2 பேருமே லிங்க் ஆகுறப்போ, இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்ப இந்த அகாடமிக்ஸ் வந்து நம்மனால பண்ணி குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இண்டஸ்ட்ரி அகாடமியா கொலாபரேஷன் அப்படிங்கிறது, அந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது. யங் பீப்பிள் கிட்ட சயன்டிஃபிக் நாலேட்ஜ சயன்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கரியர் பாத் அப்படிங்கிறத நம்மனால இன்னும் நம்ப ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அத கொண்டு போய் சேர்க்க முடியல. அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப நெறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும். செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணணும். பெரிய பெரிய சயன்டிஸ்ட்லாம் கூட்டிட்டு வந்து காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல வந்து அந்த சயன்டிஃபிக் நாலேட்ஜ் அப்படிங்கிறத ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ட்ரிகர் பண்ணணும். இந்த மாதிரியான சஜஷன்ஸ்லாம் நம்மனால குடுக்க முடியும். இந்த மாரியான விஷயங்கள பண்ணோம் அப்படின்னா, இந்தியால சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஸ்டேட்க்கு நம்பனாலயும் போக முடியும். ஆனா இது ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். அ இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் சயன்டிஃபிக் பாலிசி அப்படிங்கிறத ஒரு பாலிசியா கொண்டு வரலாம். அ இந்த ஒரு அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்க வந்து குடுக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்மனால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எழுதுறது தான் ஒரு 10 மார்க்கோ, 15 மார்க்காவோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ப படிக்கிற விஷயங்கள் நெறைய இடத்துல நெறைய விஷயங்கள தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் கன்சாலிடேட்டடா நம்மனால அப்ளை பண்ண முடியுதா? அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின்ஸோட சேலஞ்சு. சரிங்களா? ஈஸியா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு போட்டோம்னா விளக்கிடலாம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சில விஷயங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி ரிலீசஸ் 109 ஹை யீல்டிங் சீட் வெரைட்டீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 109 ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஐகார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 61 பயிர் வகைகளோட 109 வெரைட்டீஸ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுல 34 பார்த்தோம்னா, நமக்கு ஃபீல்டு கிராப்ஸா இருக்கு. 27 வந்து ஹார்டிகல்ச்சுரல் கிராப்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸா இருக்கு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் ரெசிலியன்ட்டா இருக்கும். ஃபோர்ட்டிஃபைடா இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம்னா, நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இன்கம் இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? 4 அப்ஜெக்டிவ்ஸ் அவ்வளோதான். சரிங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டா பார்க்குறப்ப, இந்தியாவோட ஒலிம்பிக் பெர்ஃபார்மன்ஸ இந்த இடத்துல குடுத்திருந்தாங்க. எ மிக்ஸ்டு பக்கெட் ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் நியர் மிஸ்ஸஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம மொத்தம் நேத்தே பார்த்துட்டோம். 71வது இடத்துல இருக்கோம். 1 சில்வரு, 5 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். டோட்டலா 6 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். இந்தியா இதுவரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல 41 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல இந்தியாவுக்காக மெடல் வின் பண்ணி குடுத்தது யாருன்னா, நார்மன் பிரிட்ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நார்மன் பிரிட்ஷர்ட் அப்படிங்கிறவர் வின் பண்ணி குடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏறக்குறைய 41 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஒலிம்பிக் எடிஷன பொறுத்தவரைக்கும், நம்ம 6 மெடல் வின் பண்ணியிருக்கோம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான் பார்த்தோம்னா எவ்வளோ வின் பண்ணியிருந்தோம்னா, 7 மெடல் வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா பாரிஸ். 2012 லண்டன்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்லயும் வந்து நம்ப 6 மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாரியான டேட்டாஸ் தான் நமக்கு குடுத்திருந்தாங்க. அண்ட் தென் இந்தியால ஒலிம்பிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ டெவலப் பண்றதுக்காக 2 ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? 1 3 ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலி. கீர்த்தி அப்படிங்கிற ஸ்கீம். கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது எம்ஓசி அப்படின்னு சொல்லி இருக்கு. மிஷன் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி. அடுத்தது பார்த்தோம்னா, டாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி.
அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்து நம்ம வேற என்னலாம் எழுதலாம் அப்படின்னா, கேலோ இந்தியா எழுதலாம். அடுத்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எழுதலாம். அடுத்தது கேலோ இந்தியா யுனிவர்சிட்டி கேம்ஸ் எழுதலாம். அடுத்தது கேலோ பாரா கேம்ஸ் அப்படிங்கிறதும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான திட்டங்கள் மூலியமா இந்திய கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க? இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? மத்தபடி பார்க்கிறப்ப இந்தியா 2036ல இந்தியாவுல ஒலிம்பிக் நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நோக்கி இந்தியா பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2036ல இந்தியா இந்தியாவுல முதல் முறையா ஒலிம்பிக் போட்டிகள நடத்தணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து இருக்காங்க. சரிங்களா? அதுக்கான அப்ரூவல் அதெல்லாம் இன்னும் வரல. பட் ஸ்டில் இந்தியாவோட ஆஸ்பிரேஷன் அதுதான். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் முக்கியமான ஆர்டிகில்ஸா இருந்துச்சு. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.